Hi friends, welcome back to my channel Krithikrish family vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் பாயாசம் அதாவது பன்னீர் கீர் எப்படி செய்யலாம்ங்கறத வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். பாயாசம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நட்ஸ் நீங்க எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு முந்திரியும் கிஸ்மிஸும் எடுத்துர்க்கேன். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்க்கு மாத்திரலாம். இது நல்லா உப்பி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதே பவுலில் ஒரு 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பால் 3 கப் அளவு எடுத்துருந்தேன். அது காய்ச்சாத பால் எடுத்துட்டு அது பால் காயறதுக்குள்ளே நம்ம பன்னீர் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு 50 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை நல்லா சீஸ் கிரேட்டர் வச்சு திருவி விட்டுக்குங்க. இந்த மாதிரி திருவி எடுத்துக்கலாம். திருவி எடுத்தாச்சு. அப்புறம் நம்ம பாலும் நல்லா காஞ்சிருச்சு. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா கட்டி இல்லாமல் இதை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அது வந்து 1/4 கப் சேர்த்துட்டு அதை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பன்னீர் சேர்த்துக்கலாம். 3 கப் பாலுக்கு 3/4 கப் பன்னீர் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம் 1/4 டீஸ்பூன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது குக் ஆகட்டும். இந்த பன்னீர் பாயாசம் வந்து நீங்கள் சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம பன்னீர் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். பன்னீர் ஓவர் குக் ஆகிடக்கூடாது. லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருந்த நட்ஸ் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம பன்னீர் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.